தூக்குதுறை ஒரு சீரியஸான யோகி பாபு படம். ஆக்டர் யோகி பாபு இனியா நடித்து டென்னிஸ் மஞ்சுநாத் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த படம் தூக்குதுறை. ஜமீன்தார் பொண்ணான இனியாவை ஏழை யோகி பாபு அவர்கள் காதலித்து வராரு. இதனால் கோபம் கொள்ளும் ஜமீன் யோகி பாபுவை கிணத்துல வச்சு எரித்து கொன்னுடுறாரு. இந்த கிணத்துல ஒரு விலையுயர்ந்த கிரீடம் ஒன்று மாட்டிக்கிறது. இதை எடுக்க முயற்சி செய்பவர்களை யோகி பாபு அவர்கள் பேயாக வந்து பயமுறுத்துறாரு. யோகி பாபு அவர்களுடன் சேர்ந்து மொட்டை ராஜேந்திரன், பாலசரவணன், சென்ராயன் என இன்னும் பல காமெடி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் எங்கேயுமே நகைச்சுவை இல்லை. எல்லோரும் சீரியஸாக ஏதோ செஞ்சிட்ருக்காங்க. இந்த படத்தில் பல நடிகர்களின் நடிப்பு மேடை நாடக பாணியில் இருந்துச்சு. யோகி பாபுவுடன் நடித்ததால் குறைவான அளவில் நடித்தா போதும் அப்படின்னு இனியா அவர்கள் நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே அளந்து நடிச்சிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் ரவிவர்மா அதிகம் கஷ்டப்படாமல் ஒரே இடத்துல கேமராவை வச்சு எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். சமூக வலைத்தளங்களில் வர்ற பல வசனங்களை காமெடி அப்படிங்கிற பெயரில் பாலசரவணன் அடிச்சிட்ருக்காரு. மொட்டை ராஜேந்திரன் தனது மொட்டை தலையை வச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு நகைச்சுவை செய்ய போகிறாரு அப்படின்னு தெரியலை. இன்றைக்கி காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் நல்ல நகைச்சுவை எழுத்தாளர்களுக்கு பஞ்சம் இருக்குது அப்படிங்கிறத இந்த படம் தெளிவாக எடுத்து காமிக்குது. தூக்குதுறை டைட்டிலுக்கும் கதைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. தூக்குதுறை நம்மளை தூங்க வைக்குது.